வட இந்தியாவிலும் இருந்தது. குறிப்பாக தென் தமிழகத்தில் தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்ட இந்த பக்தி இயக்கத்துக்கும் வடக்கே ஏற்பட்ட பக்தி இயக்கத்துக்கும் இடைப்பட்ட வேறுபாடு என்ன? இந்த தமிழகத்தில் ஏற்பட்ட பக்தி இயக்கம் என்பது எந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது? இப்போ இருக்கிற புதிய தமிழ் தேசியவாதிகள் சொல்ற தமிழ் இந்து தேசியத்துக்கு இது பொருத்தமான கேள்வி. வட இந்திய பக்தி இயக்கம்னு சொல்றது அதற்கும் தமிழகத்தில் ஏற்பட்ட நிகழ்ந்த பக்தி இயக்கத்திற்கு மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு. வட இந்திய பக்தி இயக்கம் என்பது கபீர் நானக் போன்றவர்களால் அது வடிவமைக்கப்பட்டது. அதன் பின்னணி என்னவென்றால் இஸ்லாமிய ஆட்சி இருக்கிறது. இஸ்லாமியருக்கு தனியான மத நம்பிக்கைகள் இருக்கின்றன, சமூக கட்டமைப்புகள் இருக்கின்றன. இதனுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இஸ்லாமியர் அல்லாதவர்களே பொதுவாக இந்துக்கள் என்று இஸ்லாமியர்கள் அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரே நம்பிக்கை பெரியவர்கள் அல்ல. ஆனால் இவர்களுக்குள்ள முரண்பாடுகள் அங்கே முன் வந்தன. அப்பொழுது இஸ்லாமிடமிருந்து சில கருத்துக்களை உள்வாங்கி தங்களது நம்பிக்கை மரபுகளை சீர்திருத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தார். இரண்டாவது, இஸ்லாமியருக்கும் இந்துக்கள் என்பதாக சொல்லப்படுகின்ற உள்ளூர் பிரிவுகளுக்கும் மோதலுக்கான தேவைகள் என்பதாக நினைத்தார். ஒரு சமூக ஒற்றுமையை முன்னிலைப்படுத்தி நம்பிக்கை மரபுகளுக்கு மறுவிலக்கு கொடுக்க ஆரம்பித்தார். கபீர் நானக் போன்றவர்கள் தான் இதன் முன்னிலையில் இருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய இந்து ஒற்றுமைக்கான ஒரு நம்பிக்கை மரபை உருவாக்குகிறார். இந்துக்களை இணைக்க வேண்டும் என்றாலும் கூட அந்த பலதரப்பட்ட இந்து மக்களுக்கு ஒரு பொதுவான இணைப்புத்தன்மையை ஏற்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறார். அந்த வட இந்திய பக்தி இயக்கம் ஒன்று ஜாதிய வர்ணத்தை மறுத்தது, இரண்டாவது உருவ வழிபாட்டை மறுத்தது. உருவ வழிபாடு, சிலை, கோவில் என்பது மக்களை பிரிக்கின்ற கருவிகளாக மாறிவிட்டன என்று அவர்கள் நினைக்கிறார். தத்துவார்த்த ரீதியில் அவர்கள் பார்க்கின்ற போது இறை என்பதை அவர்கள் உன்னதமாக பார்க்க விரும்பினார்கள். தனி மனிதனுக்கு தனிப்பட்ட சலுகை காட்டாத இறை என்று பார்த்தார்கள். உருவமற்ற இறை என்று பார்த்தார்கள். பெயரற்ற இறை என்று பார்த்தார்கள். ஆகவேதான் கபீர் சொன்னார், ராம் என்றாலும் ரஹீம் என்றாலும் ஒருவர்தான் என்று சொன்னார். நானக் ஒருபடி மேலே சென்று இறைவனுக்கு நீங்கள் உருவத்தை கற்பிப்பது தவறு என்று சொன்னார். இறைவனுக்கு எல்லைகளை கற்பிக்க நீங்கள் யார் என்று கேட்டார். அது தவிர இறைவனுக்கு பெயர்களை சூட்டுவதற்கு நீங்கள் யார் என்று கேட்டார். இரண்டுமே அறிவின்மை என்று அவர் சொன்னார். ஆகவேதான் தான் நம்புகின்ற உருவமற்ற இந்துவான கடவுளை அவர் நல்ல பெயர் என்று அழைத்தார், சத்நாம் என்று அழைத்தார். எந்த பெயர்? அதாவது சீக்கியம் இஸ்லாமிய சீக்கியமாக மாறுகிறது. இஸ்லாமிய பின்னணி தான். அந்த இஸ்லாமியத்திலிருந்து சிலவற்றை பெற்றுக்கொள்கிறது. உருவமற்ற கடவுள், ஜாதிகளற்ற சமூகம், சடங்குகளற்ற நம்பிக்கை மரம் என்பதாக கொண்டு வருகிறார். ஆக வேத சடங்கு இதையெல்லாம் அனைத்தும் இல்லாமதான் ஒன்று. அது மட்டுமல்ல, சமூக பிரிவு 4 வர்ணங்கள் இருந்த இந்த நாட்டில் வட இந்தியாவில் குறிப்பாக அவர்கள் ஒன்றாக வர வேண்டும், ஒன்றாக வழிபட வேண்டும், ஒன்றாக சமூக வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை கூட அந்த நாணத்தான் சங்கட் பங்கட் என்ற அமைப்புகளை உருவாக்க அவர் அதற்கான அஸ்திவாரத்தை போட்டவர் நான். அவரை சார்ந்தவர்கள் ஒன்றாக கூட வேண்டும். அதில் பிராமணன் தனியாகவோ அல்லது வைசியன் தனியாகவோ சூத்திரனை என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த சூத்திரன் என்பவன் பிறரிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றோ இந்த நிலைமை கிடையாது. அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அனைவரும் ஒன்றே என்ற தத்துவத்தை வலிமைப்படுத்துவதற்காக ஒன்றாக உண்ண வேண்டும் என்கின்ற அந்த காமன் கிச்சன்கிறான் அமைப்போடு. ஆகவே இந்து மரபு என்பது வேறு, இங்கே பார்ப்பனிய மரபு. அந்த பார்ப்பனிய மரபை முற்றிலுமாக மறுதலித்து இஸ்லாமிற்கு ஒரே கடவுள் பெற்றுக்கொண்டு அந்த கடவுளை நம்புவோர் அனைவரும் ஒரே இனம் என்பதான ஒரு கருத்தை தந்தவர்கள் அந்த பக்தி இயக்கம். இதை பின்னணியை வைத்துக் கொள்ளுங்கள். அது சமய காழ்ப்புக்கல்ல,
எதிரிகளை கற்பிக்கவில்லை. இந்துவுக்கு இஸ்லாம் எதிரி என்றோ இஸ்லாமியனுக்கு இந்து எதிரி என்றோ கூறவில்லை. இருவருமே இருதரப்புமே இறைவனின் பிள்ளைகள் என்று கூறிய பக்தி. ஆனால் தமிழகத்தில் நாம் பார்த்த பக்தி இயக்கம் முற்றிலும் வேறுபட்டது, முரணானது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் அதை நாம் பார்க்கின்றோம். தமிழகத்தில் பக்தி துவங்கியது எப்பொழுது, ஏன் துவங்கியது என்பதை பற்றியும் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தமிழகத்தில் பக்தி காலம் என்று இதை சொல்லி சங்க காலம் என்று சொல்லப்படுகிற தொல் தமிழக அந்த காலத்து பிறகு வருவது பக்தி காலம். இனியும் சொல்ல போனால் களப்பிரர் காலத்துக்கு பின்னால் வருவது பக்தி காலம். ஏறக்குறைய சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு, அதுவும் குலத்துருவ சோழனோடு முடிந்து விடுகிறது. சோழர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு பக்தி இயக்கம் என்று கூறுவது கிடையாது. அது என்ன பக்தி? பக்தி இயக்கம். இறை நம்பிக்கை என்பது பக்தியா? அது பக்தி என்றால் இந்த பக்தி இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் இங்கே இருந்தவர்கள் என்ன நாட்டியர்களாக இருந்தார்கள். சங்க காலம் என்று சொல்லப்படுகின்ற சமூகத்தில் நாட்டியம் தான் இருந்ததா என்பது அப்படி அல்ல. சங்க காலத்தில் நம்பிக்கை மரபுகள் இருந்தன என்பது வேறு. நம்பிக்கை மரபுகள் மதமாக மாறவில்லை என்பது வேறு. நம்பிக்கை மரபுகள் ஏறக்குறைய சமூக வழக்கங்களோடு ஒத்து போயின. திணை கடவுளர், ஆங்காங்கு இருக்கிற கடவுளர். இந்த கடவுளர்களை மன்னர்கள் உருவாக்கவில்லை, பிராமணர்கள் புனிதப்படுத்தவில்லை. உள்ளூர் மக்களது நம்பிக்கை நடுகளுக்கு துவங்கி சேயோன் மாயோன் என்ற கடவுளும் இருக்கின்றார்கள். மூதோடு என்ற பெண் கடவுளும் இருக்கின்றார். காடு கிழாடு என்ற கடவுளும் இருக்கின்றார். இங்கே கடவுள்கள் உண்டு. அந்த கடவுள்கள் மத தலைவர்கள். மக்களது ஒன்று இணைவதற்கு விழாக்கள் காலத்தில் சேர்ப்பதற்கான மதங்கிற நிறுவனம் இல்லை, நிறுவனம் நம்பிக்கைகளாக இருந்தன. அந்த நம்பிக்கைகள் அனைவருக்குமான பரிபாடல கூட பார்க்கறதுல அந்த நாட்களில் பௌர்ணமினால் முழுநிலவு இருக்கின்றன. அனைவரும் சேர்ந்து உண்டு மகிழ்ந்து செல்லுகின்ற விழாக்களாகத்தான் இந்த இது. ஆனால் அந்த சங்க காலத்தில் சில தத்துவங்கள் இங்கே வர ஆரம்பிக்கின்றன. 3 தத்துவங்கள் முக்கியமான தத்துவங்கள். ஆசைவங்கிற நாட்டில் விட்டு ஆனால் ஆசைவங்கள் விவாதத்துக்கு இல்லை. இங்கே புதிதாக வருகின்ற தத்துவம் நம்பிக்கை மரபுகள். மதம் என்று வருகின்ற பொழுது வழிபாட்டு மரபுக்கும் மதத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால், வழிபாட்டு மரபு ஒரு கல்ட் என்பதாக இருக்கிறது. அதற்கு பெரிய தத்துவ பின்னணி கிடையாது. ஆனால் மதமாக மாறுகின்ற பொழுது அந்த வழிபாடு என்பது இப்போ தமிழ்நாட்டில் தான் தமிழர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த வழிபாட்டு மரபு வடவருக்கு பொருந்தாது. அது ட்ரைபல் பிலீஃப் என்று சொல்லுவார். நாகரிக முதிர்ச்சி பெறாத காலம் வருகிறது. இனக்குழு கடந்த ஒரு நம்பிக்கை, பொது நம்பிக்கை வருகின்றது. தமிழர்கள் மட்டுமல்ல, இப்பொழுது மலேசியாவிலும் முருகனை நம்புவோர் இருக்கிறார். இனம் கடந்த நம்பிக்கை மரபு வருகின்ற பொழுது ஒரு பொது நம்பிக்கை மரபு வருகின்ற பொழுது அதற்கு ஒரு பொது தத்துவத்தை அவர்கள் கொண்டு வருகிறார். பொது தத்துவம், பொது வழிபாட்டு முறைகளை கொண்டு வருகிறார். பொது ஒழுக்கங்களை கொண்டு வருகிறார். அப்பொழுது அது மதம். அந்த மதம் என்பது சங்கத்தில் தமிழகத்தில் கிடையாது. மதம் என்பது சமூக மையமாக அங்கு இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் சங்க காலத்தில் அந்த இறுதிக்கட்டத்தில் தமிழகத்தில் புதிய தத்துவங்களை பற்றி பேச ஆரம்பித்தார். அந்த தத்துவங்களில் பார்ப்பனியம் இருக்கிறது. வைதீகம் என்று சொல்லப்படுகின்ற வேதம் சார்ந்த நம்பிக்கைகள் இங்கே திணிக்கப்படுகின்றன. அது பெரும்பாலும் யாகம், வேள்வி, யஜ்ஞம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சடங்குகளை புகுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த தத்துவங்கள் வைதிக தத்துவம் சொல்ல. வைதிக தத்துவம் வைதிக நம்பிக்கை தான். தத்துவம் சொல்வது பார்ப்பனர்கள், தேவபுத்திரர்கள், பார்ப்பனர்கள் மூலமாகத்தான் தேவர்களை நீங்கள் அணுக முடியும். தேவர்கள் கருணை இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். உங்களது குலத்தை விருத்தி செய்து கொள்ள முடியும் என்பதாக செல்வம் செழிக்கும் என்பதெல்லாம் சொன்னார். அந்த ஒரு சடங்கு
பார்ப்பனர்கள் மூலமாக உள்ள சடங்குகளை திணிப்பது. அப்பொழுது அவர்கள் சொன்ன நம்பிக்கையின் அடித்தளம் என்பது இவர்கள் அதற்காகவே உருவானவர், சாதாரண மனிதர்கள் அல்ல என்று நம்பி அவர்கள் சொல்லுவதை இறை சொல்லாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த தத்துவம். இதை பார்ப்பனிய தத்துவம் என்று ஒரு வசதிக்காக சொல்லிக்கிறோம். ஆனால் இங்கே அவர்கள் இந்த தத்துவத்தை நுழைக்கின்ற பொழுது வட இந்தியாவில் இவர்களை எதிர்த்த இந்த தத்துவத்தை எதிர்த்த சிரமண தத்துவம், பிராமண தத்துவங்களை எதிர்த்த சிரமண தத்துவங்களும் இங்கே வந்துவிட்டன. அவர்களது தத்துவங்கள் இங்கே தமிழர்களிடையே இருந்த அந்த விழுமியங்களுக்கு இசைவாக இருந்தன. தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. திருக்குறள் அந்த இடம் அதற்கு திருக்குறள் பின்னால வந்தாலும் கூட அந்த திருக்குறள்களை இறுதியாக கொடுத்த வடிவம் தான். திருக்குறள் புதிய கருத்து கொடுக்கிறதும் கிடையாது. ஏற்கனவே சமூகத்தில் இருந்த அந்த ஒடுக்கங்களை பற்றி நம்பிக்கைகளையும் வரையறுத்து உறுதி செய்த ஒரு இலக்கியமாக திருக்குறளை பார்க்க முடியும். தவிர திருக்குறளுடன் தான் ஒழுக்கம் துவங்குகிறது என்று பொருள். தமிழர் ஒழுக்கம் என்பதற்கு ஒரு வடிவம் தந்தது திருக்குறள் நாலடியார் என்று சொல்லலாம். அந்த தத்துவப்படி அவர்கள் மனிதருக்குள் அவர்கள் அறக்கர்களை பார்ப்பது கிடையாது, அவர்கள் விரோதிகளை பகைவர்களை பார்ப்பது கிடையாது, தேவர் அசுரர் என்ற பாகுபாடே கிடையாது. மனிதனை மனிதன் வெறுக்கின்ற சூழல் தமிழகத்தில் அந்த சிந்தனை களத்தில் இல்லை. ஆனால் பார்ப்பனிய தத்துவத்தில் அதுதான் அடித்தளம். இதற்கு மறுப்பாக வடநாட்டிலேயே துவங்கிய பௌத்த சமணம் போன்ற சிரமண தத்துவம், அதை அந்த பிராகிருத இலக்கியத்தில் சிரமண தத்துவம் என்று சொல்லுவார். பார்ப்பனிய பிராமண தத்துவத்துக்கு முரண்பட்ட அதை மறுக்கின்ற தத்துவம் சிரமண தத்துவம். முதல் தத்துவம் யாரும் இங்கே தேவபுத்திரர்கள், எல்லோரும் மனிதர்கள். ஆகவே ஒருவர் கூறுவதற்காக அதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எந்த கருத்தும் விவாதத்திற்கு பகுத்தறிவு உட்பட்டு இதை சொன்னது. இந்த தத்துவத்தை கொண்டிருந்த காரணத்தினால் சமணமும் பௌத்தமும் தமிழகத்தில் செல்வாக்கு பெற்றது. சடங்கு சார்ந்த பார்ப்பனியம் சில மன்னர்களை இருப்பாலும் கூட ஆடு போட்டு சேரலாதனா ராஜசூயம் திருநெல்வேலியோ இல்லை சில பாண்டிய மன்னர்களோ இந்த யாக மோகங்களுக்கு பலியானாலும் கூட மக்களிடையே இது இருக்கிறது. சங்க காலத்தில் நிலக்கொடை தந்ததாக ஒரு செய்தி கூட கிடையாது. பிரம்மதேயம் நீங்களே சொல்லிருக்கீங்க, பலியாக சாலை முதுகுடுமி ராஜசூயம் வேட்ட பெருமக்கிள்ளை. சில மன்னர்கள் வீழ்ந்தார்கள். அது மன்னர்கள் தனிப்பட்ட முறையில் வீழ்ச்சி அடைந்தார்களே தவிர அது சமூக சிந்தனையாக மாறவில்லை. அதை ஏன் சமூக சிந்தனை மாறவில்லை என்றால் பிராமணர்கள் கூறுகின்ற பிற சடங்குகளை மக்கள் ஏற்கவில்லை. இந்த தத்துவம் முதல் என்பது சங்க காலத்துக்கு இறுதியில் துவங்கிவிட்டது. களப்பிரர் காலத்தில் இந்த பார்ப்பனியத்திற்கு பார்ப்பனர்களுக்கு அரச ஆதரவு குறைந்து விட்டது, இல்லாமல் போய்விடவில்லை. களப்பிர காலத்திலே கூட அச்சுத விக்ராந்தர் ஒரு களப்பிரமான பிராமணர்களுக்கு தானம் செய்தாங்க செய்தி இருக்கு. தமிழ் நாவலர் சரிதையில் அது நல்லா சொல்லுங்க. ஆனா எல்லாமே வேணும்னா எதை கொஞ்சம் கொடுத்தா திருப்தி அடையல. இந்த பிராமண தத்துவம் ஏற்கப்பட வேண்டும். இது 100 மாத்திரம் அதான் முக்கியம். இந்த ஒரு சூழல் அங்கே இருக்கு. இந்த பின்னணியை பார்க்கணும். இப்போ பக்திங்கிறது இறை நம்பிக்கை அல்ல. இந்த தெளிவை நம்ம பெறலாம். இறை நம்பிக்கை ஏற்கனவே இருக்கு. இறையை பற்றி கவலைப்படாதவங்க இருக்காங்க, அக்னாஸ்டிக்கும் இருக்காங்க. இறையை மறுத்தவர்களும் உண்டு, எத்தியிஸ்டும் உண்டு. ஆனால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. தனிப்பட்டவர்கள் விருப்பம், தனிப்பட்டவர்கள் பார்வை அப்படின்னா ஒரு சமூக கட்டுப்பாடாக அது இல்லை. ஆனால் இங்கே பக்தியின் வரதுல நம்பிக்கை அல்ல என்று இப்போ தெய்வ நம்பிக்கை, தெய்வ பக்தி என்ன பெற்றோம். இந்த பக்தி இதை ரொம்ப விளக்கமாக சொல்லி இருக்கிறது பகவத்கீதை. பகவத்கீதையில 18 அத்தியாயம். 12வது அத்தியாயம் பக்தி யோகம். ஒரு பக்தர் எப்படி இருக்கணும், பக்தி எதற்காக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விளக்கம் ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த 12வது அத்தியாயத்தில் அவர் சொல்றத முக்கியமான ஒன்று, பலனை எதிர்பார்க்காமல் பக்தியோடு இருக்க வேண்டும்.
சொல்ல வேண்டிய அவசியம் பற்றி வரவில்லை. பொதுவாக இந்த சிரமணர்கள் செய்த அந்த ஒரு பரப்புரையின் காரணமாக மக்களிடையே ஒரு கேள்வி எழுகிறது. இறப்புக்கின் மோட்சம்னா பிராமணர்கள் மட்டும்தான். ஏன்னா மோட்சத்திற்கு உனக்கு துறவு வேணும், சந்நியாசம் வேணும். பார்ப்பனியத்தின்படி அந்த எவன் பூணல் போடுகின்றானோ யஜ்ஞோபவிதம்ங்கிற அந்த உபநயனம் முடிஞ்சவர அந்த ஒரு பிரிவுக்கு மட்டும்தான் அந்த 4 விதமான ஆசிரமங்களுக்கு தகுதி. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அந்த சந்நியாசம் போறவனுக்கு தான் மோட்சம், சொர்க்கம் எல்லாமே கிடைக்கும். அந்த சந்நியாச தகுதி பிராமணனுக்கு மட்டும் இருந்தது. பிறகு அவனுக்கு பொருள் இருந்த ஆதரவு அறிகின்ற சத்திரியனுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட்டது போனா போது. அதற்கு பிறகு ஓரளவுக்கு மிகச் செல்வந்தர்களான வயசுக்கு கொடுத்தார். ஆனால் எந்த காரணத்தினாலும் சூத்திரனுக்கு சந்நியாசம் கிடையாது என்பது திரும்ப திரும்ப வலியுறுத்தப்பட்டது. சந்நியாசத்திற்கு அதை பற்றி நினைப்பதும் முயற்சிப்பதும் கடும் தண்டனைக்கு உள்ளாகும். அதான் நம்ம ராமாயணத்தில் பார்க்கிறோம். உத்தர ராமாயணத்தில் சம்பவம் கொஞ்சம் சந்நியாசம். அப்ப இவங்க கேட்கிற கேள்வி என்ன, இந்த வெகு மக்களுக்கு மோட்சத்திற்கு வழி இல்லையா, இறப்புக்கு பிறகு அவங்க என்ன இதை நாசமா போக வேண்டியது அப்படின்னு கேட்கிறவங்க அவர்களை திசை திருப்புவதற்காக இந்த முக்தி உனக்கு பக்தியினால் கிடைக்கும். உபநயனம் கேட்காத, நீ இந்த புரோகிதன் கேட்காத, அந்தஸ்தெல்லாம் கேட்காத, இருக்கிறதுல உனக்கு அதான் பகவத்கீதை சொல்லுது, இடப்பட்ட கடமையை செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்காது. அதனால இதன் விளைவு என்ன ஆகும் என்றால் அடுத்த பிறவி நெக்ஸ்ட் கிரேடுக்கு நீ போயிடும். இப்ப நீ பஞ்சமனா இருந்தனா சூத்திரனாக, சூத்திரனா இருந்தன்னா வைசியனாக, வைசியனா இருந்தா நீ வந்து சத்திரியனாக, சத்திரியனா ஒரு வேலை நீ பிராமணன், அந்த கூட உறுதியா அந்த தகுதி. அப்ப இத பக்தி செய்யற பக்திங்கிறது ஒண்ணு, உன் தொழிலை மாற்றுவதற்கு உனக்கு உரிமை. அதற்காக நீ அந்த இறையில கிடைக்கிற மோட்சத்தை பற்றி கவலைப்படாத. செய்யும் தொழிலை நீ வந்து பலன் எதிர்பார்க்காமல் செய்து விட்டால் உனக்கு மோட்ச பிராப்தி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு நம்பிக்கை பக்தி. அப்ப அதை அப்படி சொல்லி ஒரு வர்ணாசிரமத்தை மனம் வந்து சூத்திரத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு தான். ஏற்பாடு. அதுக்கு ஒரு உதாரணம் நந்தனாரை பற்றி சொல்றாங்க. 63 நாயன்மார்கள் நந்தனார் ஒருத்தர். திருநாளை போவார் அப்படிங்கிற நந்தனார் வந்து உண்மையான கதாபாத்திரம் எடுத்துக்கிறேன். ஆனா ஒரு சமூகத்துல எந்த கட்டமைப்பு இருக்குங்கிறத வலியுறுத்துற ஒரு கதாபாத்திரம், ஒரு கற்பனை எப்படின்னு பாருங்க. ஏன்னா நந்தனன் எந்த பாடலையும் எடுத்து 63 நாயன்மார்ல 7 பேர் மட்டும்தான் பாடல் வாசிக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் பாடல் ஏற்று. அதனால கொஞ்சம் பேர் அதில் வர்றவங்க வந்து கற்பனை பார்த்தாங்க. நந்தன் பாத்திரத்தையும் திருப்பணார் பாத்திரத்தையும் இன்னும் உருவாக்காங்க. ஆனா இந்த அன்று சண்டாளர்கள் என்றும் புலையர்கள் என்றும் அவமதிக்கப்பட்ட இழிவு செய்யப்பட்ட அந்த பிரிவினரை மௌனமாக்குவதற்காக செய்யப்பட்ட சரி. அதுல என்ன சொன்னாங்க, அந்த இதுல நந்தனுக்கே அந்த உணர்வு, நான் தாழ்ந்தவங்கிறதை ஏற்றுனாங்க. புன் புலையனுங்கிறத சொல்றாரு. இவ்வளவு இழிவான புலையனா இந்த பிறப்பு எடுத்துட்டேங்க. அவரே உள்ள வர்றது யாகசாலையை பார்த்து பயந்து போறாரு. வேட்பிச்சாலைகள் மற்ற இந்த வேத பாடசாலைகளை பார்த்து பயந்து போறாரு. பயந்துட்டு இவர் வந்து ஆனாலும் இந்த தில்லை நடராஜன் மேல பக்தி, சிவன் மேல பக்தி. அது எப்படியாவது ஒரு முறை பார்த்து செட்டாலும் பரவாயில்லைன்னு வர்ற சமயத்தில் அவங்க சொல்றாரு, சிவன் 2 பேர் கனவுலையும் வர்றாரு. எவன் பலியாக போறானோ அவன் கனவுலையும் வர்றாரு, வரி எவன் கொடுக்க போறானோ அவன் கனவுலையும் வர்றாரு, பொதுவான யார் கனவுலையும் வருது. அந்த சொல்றாரு, இந்த மிக இழிவான இந்த புலைய பிறவியை அழித்து விட்டு நீ என்னுடன் சேர்வாய். எப்படி சேரலாம்? நீ வந்து அக்னி பிரவேசம் பண்ண சேர்ந்த. அப்ப அவர் அங்க இருக்கிற அந்த கோவில் இந்த பூசர்களுக்கு சிவன் வந்து கனவுல வந்து கட்டளையிட்டார். ரிட்டர்ன் எதாவது சொல்லுங்க, கனவுல சிவன் கொடுக்கறதுக்கு யார் ஆதாரம் கேட்கணும்? நீ அந்த இது கம்ப்ளீட்டா அதை வச்சிரு, எளிதட வச்சிரு. அதில் நுழைஞ்சு அவர் வந்து தனது அந்த இடிவான பிறவியை மாற்றி பூனூரோட அங்கனரா வந்து என்ன வந்து ஐக்கியமாகிட்டார்.
இதை ஏற்று நந்தன் இழக்கின்றான். இது இது ஒரு ஃபிக்ஷன் கதையா இருந்தா கூட அடிப்படையில் கேள்வி கேட்காமல் தீக்குழி அப்படிங்கிறது. அதில் என்ன, உனக்கு ரொம்ப நீ கடவுளை பற்றி கவலைப்பட்டேன்னா இருக்கிற வாழ்க்கைக்கு போயிருந்த எச்சரிக்கை இருக்கு. நீங்கள் இந்த நாயனாமா கதையில் வைணவத்தில் திருப்பணம் இருக்குது, ஸ்ரீரங்கத்துக்கு அவங்க நுழையணும். இந்த ஒரு இடிப்பிறவி நான் எப்படி போக முடியும்னு அவரும் கதறாரு. அப்புறம் எல்லாம் அங்கே உருவான அந்த விஷ்ணு வந்து அவர்கிட்ட தலைமை குழுவை சொல்லி நீ அவரை தோளில் சுமந்து கொண்டு வர, இந்த எரிதடையில் கொண்டு வந்து அவர் வந்து தைக்கியமாயிட்டு. சுந்தர பிராமணர் எப்ப வேணாலும் கைலாசம் போயிட்டு இருக்காங்க. சம்பந்தர் நினைச்சா கைலாசத்துக்கு போறாரு வர்றாரு. மற்ற உயர் பிரிவுகளுக்கு எரிதல் இறந்து போறதுக்கு அவசியம் கிடையாது. ஆனா இந்த புலைய சண்டாள வான பெண்களும் காரைக்கு வர இவங்க மட்டும் அந்த இடத்துக்கு போனா கர்ப்பகிரகத்தில் போனா திரும்பி வர மாட்டாங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சலுகையா அல்லது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை? பக்தியின் அடிப்படை என்பது உனக்கு சமூக வர்ணாசிரம தர்மப்படி ஜாதி முறையின்படி இடப்பட்ட கடமையை செய்து கொண்டே இந்த பக்தியோடு இருக்கு. பக்திங்கிறது என்னன்னா தெய்வ நம்பிக்கை மட்டுமல்ல, தெய்வத்திற்காக நீ நம்புகின்ற அந்த இறைக்காக உனது உயிர் பொருள் ஆவி அனைத்தையும் இழக்கும், உன் தன்மானத்தை இழக்கும், அனைத்தையும் இழப்பதற்கு சித்தமாக இருப்பதுதான் நம்பிக்கை. அது கிடையாது. தனது சொந்த வாழ்க்கை, சுயமரியாதை அனைத்து நம்பிக்கையில உண்டு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும்னு மெய்ப்பொருள் காணணும்னு சொன்ன ஒரு சமூகம் இந்த பக்தி வலைக்குள் எப்படி அந்த விட மெய்ப்பொருள் ஒரு வார்த்தையை சொன்னீங்க. பக்தியினுடைய அடிப்படை தத்துவமே மற்றவர்களுக்கு சொல்றது, சொல்பவர்கள் அல்ல, கேட்பவர்களுக்கு சொல்லுவது. இது மெய், மெய்யறிவுன்னு டெக்னாலஜி சயின்ஸ் அதெல்லாம் படிக்கிறதா மெய்யறிவு அதெல்லாம் கிடையாது. இறைவனுக்கு ஞானம் அது உனக்கு தானா வரும். மெய், இந்த மெய்யை பொய்யாக்குறது தமிழில் உருவான சொல் மெய். உடல் உண்மையானது, உடலில் நீ வாழுகின்ற அனுபவிக்கின்ற உணர்வுகள் உண்மையானது, அனுபவங்கள் உண்மையானது. அது வந்து நிரந்தரமற்றவையாக இருக்கலாம். நிரந்தரமற்றவையெல்லாம் பொய்யானவைன்னு சொல்றதை விட ரொம்ப மோசடி வேறது கிடையாது. எதுவும் நிரந்தரம் கிடையாது புத்தர் சொன்னார். ஆனால் உண்மையே நிரந்தரமற்றதுமே. இப்போ இந்த வாழ்க்கையில வந்து இந்த உடம்பை துறந்து நீ வாழ முடியாது. உடம்பு இருந்தால் உடம்பினை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சொல்வதற்காக சித்தர்கள் அதை சொல்றாங்க. உடம்புன்னு வந்துருச்சு, உடம்புக்கான வாழ்க்கை வருதில்ல, உன் குடும்பம், பிறர், உன் உறவு எல்லாம் வருது இல்லையா? அப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வருது, ஒரு சமூக வாழ்க்கை வருது. சமூக வாழ்க்கை கொண்டு உன் இடம், உன் உரிமை எல்லாம் உண்டு. அதற்காக என்ன சொல்றாங்க, காயமே இது பொய்யலாம். இந்த மெய்யை பொய் என்று சொல்லி நம்ப வைக்கின்ற ஒரு தத்துவம் பற்றி மெய்யை, இந்த மெய்யா எல்லா மெய்யையும், இந்த மெய்யையே பொய் என்று சொல்லிவிட்டால் இந்த மெய்யின் மூலமாக நீ அறிகின்ற அத்தனையும் மெய்யில சொல்றாங்க. உன் அறிவின் மூலமாக அறிகின்ற அனைத்துமே பொய்யாகிவிடும். அவன் சொல்ற நம்பிக்கையில் அவன் சொன்ன மட்டும் உண்மையாகிவிடும். சிவனை வைகுண்டத்தில் இந்த கைலாசத்தில் போய் நேரடியாக பார்த்தாங்களா? இல்லை உங்களை மாதிரி எல்லாம் வச்சுட்டு கேமரா வச்சுட்டு போய் இன்டர்வியூ பண்ணாங்க? இன்னும் கிடையாது இல்லையா? ஆனால் அந்த சிவன் எங்கிட்ட இதை சொன்னாருன்னு பார்க்கணும் சொல்லுறது ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த பக்திங்கிறது உன் அறிவையும் தியாகம் செய்து விட வேண்டும், உன் உடலையும் தியாகம் செய்ய வேண்டும், உன் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும், உன் மனைவியை தியாகம் செய்ய, உன் உறவுகளை, குடும்பத்தை அனைத்தையும், சுய மரியாதையை கூட தியாகம் செய்தார்கள். வர்ண சமூகத்துல முன்கிறது எத்தனை 4 பேர்ல எத்தனை பேருக்கு பொருந்தும்? அவர்களுக்கு அது பொருந்துமா? அவர்களுக்கு மட்டும் இந்த உண்ணுங்கிறத மற்றவங்களை பார்த்து சொல்லுங்க. சொன்னவன் தன் அப்படின்ட்டான். அதை என்ன சொல்லிட்டான்? சுயம் ஆகும். அதனால இவன் சொல்றது மற்றவனை. இந்த சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடுன்னு கொண்டு வந்தாங்க இல்லையா? சைவம் வைணவங்கிறது சிவன் விஷ்ணு
சங்க இலக்கியத்தில் இல்லை, மணியரசன் இருக்குன்னு சொல்ல போறாரு வேற விஷயம். சங்கத்துல சைவம் கிடையாது, சங்கத்துல சிவன் கிடையாது, மால் உண்டு விஷ்ணு கிடையாது, அவதாரம் கிடையாது. இதெல்லாம் பெரிய சில நம்பிக்கைகளோட போகுது. மதம் கிடையாது, சைவ மதம் சங்கத்துல கிடையாது. தோல் தன்மை சங்கம்ங்கிறது நம்ம ஒரு வசதிக்காக கொடுக்குற வார்த்தை. சங்கமொழி இருந்ததுங்கிறே மறக்கிறோம். வசதிக்காக சொல்ற ஒரு குறியீடா நம்ம வச்சுக்கணும். அந்த தொல் தமிழ் சமூகத்தில் மதம் என்ற நிலையில் சைவம் இருக்கிறது. தொல் தமிழகத்தில் தமிழர்கள் தத்துவங்களை பற்றி பேசினார்கள், கடவுளை பற்றி பேசினார். தத்துவம் பேசலாம் கேட்டாங்க. அதில் ஆட்சிபுரம் வருது, லோகாயுதம் வருது, இந்த பார்ப்பனை தத்துவத்தை கூட பேசுறாங்க. இப்போ தமிழ் இந்து அப்படின்னு ஒரு வார்த்தை எங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ தமிழ் இந்துன்னு அவங்க சொல்றதும் இந்த பக்தி இலக்கிய காலகட்டத்தில், அதாவது குறிப்பாக பக்தி இயக்க காலகட்டத்தில் இந்த சைவ வைணவ இந்த அமைப்புகளை மட்டும்தான். அப்படின்னா இவர்களுடைய கண்ணோட்டத்தில் திருவள்ளுவரே மறுப்பு, அதாவது திருவள்ளுவரை மறுக்கிற மாதிரி இல்லை. திருவள்ளுவரை மாற்றிடுவாங்க, மறுக்க மாட்டாங்க. திருவள்ளுவரை எப்படி மாற்றுவாங்கன்னா திருக்குறளை விட்டுருவாங்க, திருவள்ளுவர் நாயனராக மாற்றிடுவாங்க. அதான் நீங்கள் தத்துவத்தை விட்டுட்டு தலைவருக்கு வேஷம் போட்டு அப்போ திருவள்ளுவர் நாயனார் ஏற்கனவே கதைகள் ஆரம்பிச்சாங்க. வாசுகி இந்த கதைகள்லாம் நிறைய வந்தது. திருவள்ளுவர் மாலைன்னு ஒன்று, திருவள்ளுவருக்கு அவர் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் நிறைய ஞான வித்தியாசம் ஒரு புத்தகம் இருக்கு. நம்ம சித்தரில் வர்றோம், சித்தரில் போகிறோம் ஞான வித்தியாசம். இந்த இதில் வர மாட்டாங்க. அவர் இந்த சைவ வைணவ மறுப்பில் தான் வர்றாங்க. அவங்க சைவ அந்த சித்தர்கள் சிவம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, சிவன்னு பயன்படுத்துவாங்க. சிவங்கிறது ஒரு இறை பொருள்ங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க, சிவன்கிற உருவமாக பயன்படுத்துவாங்க. அதனால் அந்த இந்த காலகட்டத்தில் ஏன் இதை கொண்டு வர்றாங்க? பக்திங்கிறது நம்பிக்கை வேற, பக்தி வேற. பக்திங்கிறது பார்ப்பனர்களாக பிற மக்கள் தங்களை இழப்பதற்கு செய்த ஒரு இதன் மூலமாக நமக்கு இறை அருள் கிடைக்கும், இறைவனோட ஒன்றிப்பேண்ட ஒரு நம்பிக்கை. அதை கொஞ்சம் பேர் சொல்றாங்க தமிழர் மரபு தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த நூல்களிலேயே சிவனுக்கு தலைமைச் செயலகம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் கிடையாது, கைலாயத்தில் கிடையாது. கேட்ட தென் கைலாயம் காலகஸ்தியை சொல்லுவாங்க. அது எப்படி உங்களுக்கு தென்னாடுடைய சிவனுக்கு தலைமைச் செயலகம் கைலாயத்தில் நடக்கும்? அவருக்கு பார்வதியை கல்யாணம்னா அங்கதான் கல்யாணம் பண்ணாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். இப்போ தமிழர்களுடைய ஆதி தெய்வமான முருகன் வடக்குழி, அதாவது அது ஃபேட் ஆகிட்டு சிவன் இருக்கிறது சைவ சமயம். இது சிவன் வருவதுங்கிறது, சிவன்கிறது ஏற்கனவே பண்டை தமிழர்களின் மரபா அல்லது கைலாயம்லாம் வச்சு பார்க்கும்போது இது சிவனுடைய ஆரம்பம் என்னங்கிறது பார்த்தோம்னா வரலாற்று ரீதியாக சொல்றேன், நம்பிக்கை ரீதியாக. சிவன்கிறது ரிஷபதேவர் அப்படின்ட்டு சமண புராணங்கள் இருக்கு. மேலும் முதல் தீர்த்தங்கிறார் ரிஷபதேவர். அவர் மட்டும் 24 தீர்த்தங்கள்ல தாடி மீசோடு இருக்கிறவர் மட்டும். மற்றவங்க எல்லாம் மடித்து முழுக்க இருக்கிறாங்க. தாடி மீசோடு இருக்கிறவர் முதல் தீர்த்தங்கள். அந்த தீர்த்தங்கள் கைலாயத்தில் இருக்கிறவர். காலை சின்னம் உடையவர். இன்னைக்கு சிவனுக்கு பார்க்குற அப்பன் அடையாளம் அவருக்கு அந்த மேரு மந்திர புராணங்கள் நிறைய இருக்குது. சமணங்கள் தான் நிறைய புராணங்களை உருவாக்குறாங்க. சமணத்தினுடைய பகுத்தறிவையே இல்லாமல் செய்யறோ புராணங்கள் வந்து அதில் தான் மற்றவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு காளை சின்னம் முதல்ல, சிவ சின்னத்தை விட முதல்ல காளை சின்னம். இதற்கு வடமேற்கு இந்தியாவில் கூட உஷாரன் காலத்தில் கூட சில நாணயங்கள், சில சின்னங்கள் காளை சின்னம். இன்னைக்கு அதை நந்தி, சிவ சைவம் இருந்துங்கிறாங்க. காளை ஒரு நாகரீகத்தினுடைய வளர்ச்சியில வேளாண் சமூகம் தனக்கு மிகவும் பயன்படுகின்ற காளையை முதன்மை சின்னமாக மாற்று. ஒரு பொது சுமக்கு கடற்கரை சிவன், நந்தி இதெல்லாம் ஒரு இந்திய பின்புலத்தில் தான். தமிழர் பின்புலத்தில் இந்த சிவன்கிற அந்த இது இங்க சிவன்கிறது ஒரு பிறவா யாக்கை பெரியவன் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்கு. அது சிவனை குறிக்குதுன்னா அருகத் அப்படின்னா அருகத, சமண அருகதனும் பிறவா யாக்கை பெரியவன்.
அங்க கடவுள் பிறந்தாரா இல்லையாங்கிறத பற்றி தமிழர் கவலைப்பது கிடையாது. தமிழர் முருகன் மட்டுமே தமிழ் கடவுள் கிடையாது, ஒற்றை கடவுளை தமிழர் கிடையாது. அந்தந்த இடத்துல இருக்கிற அளவுக்கு அந்த ஜனங்க மக்கள்லாம் நன்றாக திரண்டு சில இன்னும் சொல்லப்போனா இந்த சேயோனை விட அதிகமாக வழிபடப்பட்டவன் தாய் தெய்வம் கொற்றவை பல பேர் இருக்கு. மூதோள், அதுக்கப்புறம் காடகிழான், மணிமேகலை, நிறைய கடவுளர்கள் இருக்கு. தாய் தெய்வம், தாய் தெய்வங்கிறது